அவர் சொன்னது உண்மைதான். துரைராமச்சந்திரன் அவருக்கு எல்லாருக்கும் அவார்டு கொடுக்கணும்னே, விஜய்க்கு கொடுங்க, நான் சொன்னது உண்மைதான். ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் நீங்கள் ஒன்று உச்சத்திலேருந்து சாடி வரலங்க, ஏன்னா மேலேருந்து ஆகாய கங்கையிலேருந்து குதிச்சு வந்தீங்க. அப்போ நீ ஒரு மேடையில் பேசும்போது கூட நான் உச்சத்திற்கு வந்துட்டேன், யார்ட்ட இல்லாத பணமா, அது மிரட்டல் மாதிரியே இருக்குது பேச்சுகள்லாம். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார்? அவங்க அப்பா பால் வாங்க கஷ்டப்பட்டிருக்காரு சார். ஒரு வீட்டை வித்தோன்னா அப்படி மிரண்டு போயிட்டார் சார். முதல் படம் தோல்வி, வீட்டை வித்துருக்காங்க. அப்போ நீ பட்ட கஷ்டத்தை பற்றியே சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு இப்படிலாம் என் கூட வந்து உழைச்சாங்கிறத பற்றி எங்கேயுமே சொல்ல மாட்டேன். குறை சொல்றதுக்காக இல்லை, பக்குவப்படணும். உன்னை பற்றி தும்முனாங்க, அது பண்ணாங்க, நாங்கள் நியூஸ் கொடுத்தோம் இல்லையா? நல்லதெல்லாம் உனக்கு பற்றி வந்தது இல்லையா? நீ செய்கிற தவறை பற்றி வரணும். தப்பு பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் சொல்லப்படுகிறது. இது வந்து அவரை குறை சொல்வதற்காக, அவரை விட்டு வந்துட்டாங்கிறக்காக இல்லை. அவர் வரட்டும், அவர் எந்த இடத்துக்கும் போட்டோம். ஆனால் நாங்களும் களத்தில் நிற்கிறோம். கண்டிப்பாக எல்லோருக்கும் உரிமை இருக்குது. இது ஜனநாயக நாடு, டெமோக்ரஸி. யார் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணுறவங்க கூட வாழணுங்கிறது அவசியம் கிடையாது. அதனால் யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் செய்ய முடியும். அவங்க உரிமையில் தலையிட முடியாது. ஆனால் நீங்கள் சரியாக பயணப்படவில்லை என்றால் களத்தில் நாங்களும் இறங்கி போராடுவோம் என்பதுதான் உண்மை. இதுக்கு சண்டைக்கு சச்சரவாக இல்லை. எனக்கும் உரிமை இருக்கிறது. நானும் இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை. இந்த நாட்டில் உள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு.